Hello everyone, welcome back to our channel. Today we are going to see தமிழ் விண்ணப்பம். தமிழ் விண்ணப்பம்ல நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம்னா வங்கியில் சேமிப்பு கணக்கில் முகவரி மாற்ற வேண்டி விண்ணப்ப கடிதம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பேங்க்கில் வந்து நம்ம அக்கௌண்ட் வச்சுருப்போம் இல்லைங்களா, சேவிங்ஸ் அக்கௌண்ட் வச்சுருப்போம், கரண்ட் அக்கௌண்ட் அதெல்லாம் வச்சுருப்போம் இல்லைங்களா. நம்மளோட அட்ரஸ் நம்ம வீட்டு அட்ரஸ் இல்லை நம்மளோட ஆஃபீஸ் அட்ரஸ் கொடுத்து அதில் வந்து நம்ம சேவ் பண்ணி வச்சுருப்போங்க. அந்த அட்ரஸ் வந்து நம்ம சப்போஸ் ஆஃபீஸோ இல்லை வீடோ எது நம்ம சேஞ்ச் பண்ணுறோம் அப்படின்னா அந்த அட்ரஸை வந்து நம்ம அப் டு டேட் நம்ம அப்டேட் பண்ணோம் இல்லைங்களா. அதுக்கு நம்ம மாற்றுறப்போ பழைய அட்ரஸ்லேருந்து புது அட்ரஸுக்கு மாற்றுறப்போ நம்ம ஒரு லெட்டர் எழுதி தரணுங்க பேங்க்குக்கு. அந்த லெட்டர் ஃபார்மேட்டை எப்படி எழுதணுங்கிறத நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோங்க. ஓகேங்களா, லெட்ஸ் மூவ் ஆன் டு த டாபிக். ஃபர்ஸ்ட்டு வந்து அனுப்புனர் எழுதிக்கோங்க. அனுப்புனரில் உங்களோட நேம் எழுதிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களோட அக்கௌண்ட் நம்பர் இருக்கு இல்லைங்களா, அந்த நம்பர் எழுதிக்கோங்க. நான் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு எக்ஸ் போட்டிருக்காங்க, நீங்கள் வந்து ஃபுல் நம்பர்ஸ் எழுதிக்கோங்க. அண்ட் பார்த்திங்கன்னா உங்களோட அட்ரஸ் இப்போ கரண்ட்டாக இருக்கிறீங்க இல்லையா, அந்த அட்ரஸ் நீங்கள் வந்து இதில் எழுதிக்கோங்க. நம்பர் 20 கம்பன் தெரு. எந்த ஊரில் இருக்கீங்களோ அந்த ஊரோட நேம் எழுதிக்கோங்க. மதுரை. இது எழுதி முடித்ததும் அனுப்புனர் முடித்ததும் பெறுநர் எழுதலாங்க. அடுத்தது பெறுநரில் ஃபர்ஸ்ட் வந்து கிளை மேலாளர். அதுக்கப்புறம் நீங்கள் எந்த பேங்க்குக்கு எழுதுறீங்களோ அந்த பேங்க்கோட நேம் எழுதிக்கோங்க. பாரத் ஸ்டேட் வங்கி. அந்த பேங்க் வந்து எந்த ஊரில் லொக்கேட் ஆகிருக்கோ அந்த ஊரோட நேம் எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பொருள். பொருளில் நீங்கள் எதுக்காக இந்த லெட்டர் எழுதுனீங்களோ அந்த மீனிங் தான் எழுதணுங்க, அதோட கண்டென்ட்டு தான் நம்ம எழுதணும். இப்போ நம்ம வந்து அட்ரஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்காக எழுதுறோம் இல்லைங்களா, ஸோ அதனால் முகவரியை மாற்றுவதற்கான விண்ணப்பம். இது எழுதி முடிச்சதும் அடுத்தது மதிப்பிற்குரிய ஐயா. இதுக்கு கீழே நம்ம பேராகிராஃப் ஸ்டார்ட் பண்ணுங்க. நான் சமீபத்தில் இடம் பெயர்ந்துள்ளதால் எனது எஸ்பிஐ கணக்கில் முகவரியை மாற்ற கோருவதற்காக இந்த
விண்ணப்பத்தை எழுதியுள்ளேன். எனது முந்தைய முகவரி, இது பார்த்திங்கன்னா நீங்கள் ஃபர்ஸ்ட் இருந்தீங்க இல்லைங்களா, இதுக்கு பிஃபோராக நீங்கள் அந்த வீட்டு அட்ரஸ் இங்கே இப்போ மென்ஷன் பண்ணுங்கள். அதோட டோர் நம்பர் எழுதிக்கோங்க. அண்ட் அந்த வீடியோட பெயர் எழுதிக்கோங்க. பாரதி தெரு. அண்ட் அது எந்த ஊரில் இருந்துச்சோ அந்த ஊர் எழுதிக்கோங்க. மதுரை. இது எழுதி முடிச்சதோ இப்போ தற்போதைய முகவரி, தற்போதைய முகவரி அப்படின்னு எழுதி இப்போ கரண்ட்டாக நீங்கள் எந்த வீட்டில் இருக்கீங்களோ அந்த வீட்டோட அட்ரஸ் இங்கே எழுதிக்கோங்க. நம்பர் 20 கம்பன் தெரு, மதுரை. மேலும் எனது முகவரியை வங்கி பதிவுகளில் புதுப்பிக்க வேண்டுமாறு விரும்புகிறேன். இதனுடன் ஆதார் அட்டை நகல் மற்றும் வாக்காளர் ஐடி நகல் ஆகியவற்றை இந்த விண்ணப்பத்துடன் இணைத்துள்ளேன். உங்கள் பதிவுகளில் எனது முகவரியை புதுப்பித்து அதற்கான உறுதிப்படுத்தல் கடிதத்தை வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். அந்த பேராகிராஃப் முடிஞ்சதுக்கப்புறம் கீழே வந்து நன்றின்னு எழுதிடுங்க. நன்றின்னு எழுதிட்டு இங்கே உண்மையுள்ள, இங்கே கீழே உங்களோட நேம் எழுதி உங்களோட சைன் போட்டுருங்க. ஓகேங்களா? தட்ஸ் எண்ட் ஆஃப் த லெசன் டுடே. நம்ம இன்றைக்கி என்ன பார்த்துருக்கோன்னா தமிழ் விண்ணப்பம் பார்த்துருக்கோங்க. அதில் என்ன டாபிக் பார்த்துருக்கோன்னா
வங்கியில் சேமிப்பு கணக்கில் முகவரி மாற்ற வேண்டி விண்ணப்ப கடிதம். இப்போ பேங்க் அக்கௌண்ட்டில் கரண்ட் அக்கௌண்ட்டாக இருந்தாலும் சரி, இல்லை சேவிங்ஸ் அக்கௌண்ட்டாக இருந்தாலும் நம்ம அதுக்கு அட்ரஸ் நம்ம ப்ரூஃப் கொடுத்துருப்போம் இல்லைங்களா, அதில் அட்ரஸ் சேவ் பண்ணி வச்சுருப்பாங்க. அந்த அட்ரஸ் வந்து நம்ம சப்போஸ் சேஞ்ச் பண்ணியிருக்கோம் அப்படின்னா அந்த சேஞ்ச் பண்ண நியூ அட்ரஸை நம்ம அங்கே கொடுக்கணும் இல்லைங்களா பேங்க்குக்கு. அதுக்கு நம்ம ஒரு லெட்டர் ஃபார்மேட்டில் நம்ம அவங்களுக்கு எழுதி கொடுக்கணுங்க. அந்த லெட்டர் ஃபார்மேட்டை தான் நம்ம இன்றைக்கி பார்த்துருக்கோம். இது உங்களுக்கு எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேங்க, அண்ட் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். மீட் இன் த நெக்ஸ்ட் டாபிக்.